இருக்கீங்க ஆன்ட்டி? ஆண்டவர் கிருபையினால நல்லா இருக்கேன் பிரீஸ். நீ இப்ப எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க ஆன்ட்டி. இப்ப என்ன உன் ஃபியூச்சர் குறித்து என்ன பிளான் பண்ணிருக்க? எங்கங்க ஆன்ட்டி, இந்த யங் ஸ்டேஜ்ல எதிர்காலத்து திட்டத்தை நோக்கி பயணிக்கிறப்ப ஏதாவது ஒரு தோல்வி வந்துட்டா போச்சு, இது என்னால முடியவே முடியாது, இதுக்கான திறமை என்கிட்ட இல்ல அப்படின்ற எண்ணம் சிந்தையில ஓடிக்கிட்டே இருக்குங்க ஆன்ட்டி. இதுல இருந்து எப்படிங்க ஆன்ட்டி வெளியில வர்றது? இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேயர்களே, பிரீஸை போலதான் நீங்களும் வாலிப வயதுல அநேக காரியத்துல தோல்வியோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பரீட்சையில தோல்வி, லவ் ஃபெயிலியர், இன்னும் வாழ்க்கையில ஏதேதோ காரியத்துல நான் தோத்து போயிட்டேன், என் வாழ்க்கையே தோல்வியாவே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? தோல்வியான உங்க வாழ்க்கைய வெற்றியா ஜெயமா மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. தங்கச்சி ஜோனி எரிக்சன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க தேசத்துல பிறந்து வளர்ந்த ஒரு வாலிப பெண். அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை உன்கிட்ட ஷேர் பண்றேன் பிரீஸ். அதை இதை கேட்கறவங்களுக்கும் அது நிச்சயமா அவங்களை என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவங்க 15 வயசா இருக்கும் போதுல அவங்க ஒரு இடத்துல போய் எப்பயுமே டைவ் பண்ணி விளையாடுற பழக்கம், குளிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு இடத்துல போய் அவங்க டைவ் பண்ணி குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ ஒரு பெரிய பாறையில மோதி அவங்க தலையில அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே அவங்கள வெளியில கொண்டு வந்து உடனே பயங்கரமா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ரெக்கவரியுமே ஆகவே இல்லை. டாக்டர்ஸ் 2 முறை அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுலேயும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவங்க கழுத்துக்கு கீழே எந்த உடல் உறுப்பையுமே அவங்க செயல்படுத்தவே முடியாது. போட்ட மாதிரி தான் பெட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயும் இதே போல் நிறைய கேள்வி வந்தது. நான் அந்த வாலிப வயதில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா நான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நான் செஞ்சுருப்பேனே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனையான காரியம் என் லைஃப்பில் சம்பவிச்சது அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீர் விட்டுட்டே இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்கள பார்க்கும்படி வந்தாங்களாம். அவங்க, உனக்கு என்ன, கழுத்துக்கு கீழே தானே செயல்படலை, இந்த நிலைமையிலையும் நீ ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்க மனசில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம். நான் வீல் சேரில் என்னை உட்கார வைங்க, என் வாயில் ப்ரெஷ்ஷை வச்சு என் முன்னாடி ஒரு பேடில் பேப்பரை மாட்டிருங்க, நான் படம் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து டிராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்போ அதற்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க பெட்டு பக்கத்துலேயே வீல் சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு வச்சுருவாங்க. அப்போது இவங்க மனசில் என்னென்னலாம் மைண்டில் யோசிக்கிறாங்களோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக வரைய ஆரம்பித்தாங்க. அதை பார்க்குற அநேகருடைய கண்களில் பயங்கரமான ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தது. உடனே அந்த படத்தை வாங்குறதுக்குன்னு மக்கள் பல விதத்தில் வந்து பணத்தை செலவழித்து அதை வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக வாங்க ஆரம்பித்தாங்க. இது நிமித்தமாக அவங்க ரொம்ப பிரபலமானாங்க. இப்படிப்பட்ட ஊனமுற்ற மக்களுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தாங்க. நிறைய காரியங்களை வந்து அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் அந்த தோல்வி மனப்பான்மையே அவங்க உள்ளத்தில் எழும்பலை. பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி மனப்பான்மையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தோல்வியும் ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவரை நீங்கள் பிடிச்சுக்கோங்க. எல்லா காரியத்துலேயும் இதை தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதை வந்து செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் அதை வந்து எப்படியோ ஜஸ்ட் வந்து அதை இன்வால்வ் ஆகி செஞ்சிட்றீங்க. உடனே நம்ம வந்து அவ்வளோதான், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, இந்த காரியத்தை நான் விடணும்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லி துவண்டு போயிடாதீங்க. முயற்சிங்க, முடியும், உங்களால் முடியும், என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியும், இதுலேருந்து என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அவருடைய கரத்தை பிடிச்சிட்டு நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, நான் சாதிக்க பிறந்தவள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனையும் நீங்கள் சாதனையாக மாற்ற முடியும். நீங்கள் துவண்டு போய் இருந்தீங்கன்னா இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், உங்கள் லைஃப்பில் ஒரு பிரைட் ஃப்யூச்சரை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆன்ட்டி. நிச்சயமாக அது வாலிபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆன்ட்டி.